ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, அவசரமான செய்தி, உனக்கான செய்தி. என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லியே ஆகணும். கேள் கண்மணியை, நிராகரித்து விடாதே. ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விடப் போவதில்லை. உன்னை இகழ்வதாலும் நீ தாழ்ந்து விடப் போவதில்லை. எனவே என்றுமே நீயே என்பதை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோ. உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. நமக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு அனைத்தையும் கற்றுத்தருபவர்களே மற்றவர்கள்தான். அவரைப் போல் இவரைப் போல் இல்லாமல் உன்னைப் போல் வாழ்ந்து காட்டு. எப்போதும் வலிமையோடு இருக்க வேண்டும் என்றால் தனியாக சண்டை போட கற்றுக்கொள். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. மற்றவங்களோடு சேர்ந்து சிரி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடு. இல்லை என்றால் மறுபடியும் உன்னைத்தான் காயப்படுத்தும். புத்திசாலித்தனமாக யோசிப்பதும் சொதப்பலாக செய்து முடிப்பதும் எல்லோருடைய பிறவி குணம்தான். ஆனால் இங்கு நன்றிகளை புதைத்துவிட்டு வாழும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்கக்கூடாது. உன் உதவியை மனிதர்கள் மறந்தாலும் கால நேரம் கட்டாயம் மறப்பதே இல்லை. தேவைக்கு பயன்படுத்திவிட்டு தேவையில்லை என்றால் தூக்கி எறியும் நன்றி கெட்ட உலகம் இது. அதனால் தான் சொல்கிறேன், நன்றி மறந்த உலகத்தில் நன்றியை எதிர்பார்த்தால் உலகில் மிகப்பெரிய முட்டாள் நீ மட்டும்தான். ஆனால் தேவை என்றால் பழகுவதும், தேவை முடிந்ததும் விலகுவதும், துன்பத்தில் உடனிருந்தவருக்கு துன்பம் செய்வதும் இங்கு பிறந்த எல்லோருடைய இயல்பும் அதுதான். செய்ததை சொல்லி காட்டுவது குற்றம்தான். ஆனால் நன்றி இல்லாமல் மறந்து போவது பெரிய பெருங்குற்றம். அவரவர் தேவைக்கு மட்டும் தேடப்படுகிறாய். உறவுகள் என்ற போர்வையில் அவரவர் தேவைக்கு மட்டும் நீ தேவைப்படுகிறாய். தற்பெருமை பேசிக்கொண்டால் பேசிவிட்டு போகட்டும். வழிதந்த ஒளிகளுக்கு நன்றி சொல்லு. நீ இல்லை என்றால் அவர்கள் கல்லாகவே இருந்திருப்பார்கள். ஒவ்வொருவரும் இங்கு நன்றாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தன்னடக்கமாக சொல்லிவிடுகிறார்கள். ஒருவர் இப்படிதான் என மனதில் தீர்மானித்து விட்டால், நினைத்து விட்டால், அவர் நன்மையே செய்தாலும் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும். அவர் நல்லவர்களாக இருந்தாலும் குறைகள் மட்டும்தான் சொல்லத் தோன்றும். நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூறி அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரு இடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழித்து விடுவான். இந்த சாயி என் பிள்ளைக்கு சொல்வது, முடிந்தவரை யாரையும் புறங்கூறாமல் வாழ பழகிக் கொள்வதுதான். தேவையென்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க பழகிக்கோ. நிம்மதி நிச்சயமாக உன்னை தேடி ஓடி நாடி வந்துவிடும். வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுத்தருது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவுக்கு பழக வேண்டும் என்பது. கஷ்டம் வந்தால் கண்டுகொள்ளாத நண்பனும், பணம் இருந்தால் பாசம் பொழியும் உறவும் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். மற்றவங்கள்ட்ட உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது அவர்களுக்கு நன்மை செய்வதுதான். ஆனால் அதனினும் உயர்வானது அவரிடம் உள்ள நிறைகளை பாராட்டுவது மட்டும்தான். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி என்னும் 1000 குழிகள் இருக்கும். குழியில் விழுந்து முயற்சிப்பவன் தான் நிச்சயமாக விண்ணை தொடுவான். குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொட்டு விடுவான். இதுதான் தங்கமே வாழ்க்கை. லட்சியத்தை பெரிதாக வச்சுக்கோ. அப்பத்தான் உன் வெற்றியும் பெரிதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காதே. வீணாக்கிவிட்டால் வாழ்க்கையின் மதிப்பை உன்னால் அறியவே முடியாது. கண்மணியே, யாருக்கோ வாழ்ந்து காட்ட இந்த வாழ்க்கை ஒன்றும் பரீட்சை அல்ல. உனக்காக வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு.
அவ்வளவுதான் தங்கமே. உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே, மௌனமாக விலகிவிடு. உன் வலியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. ஒரு நாள் ஒருவேளை அவர்கள் உன்னை சந்திக்கும் இடத்தில் ஏன் இவர்களை இழந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டணும். உன்னோடு வந்துவிட்டு சாமர்த்தியமாக உன்னை விட்டு போனவர்களை தேடாதே. அவர்களுக்கான தேவை உன்னிடத்தில் இருந்து முடிந்திருக்கும். அவ்வளவுதான். வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயத்தில் கடவுள் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதே. படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்ற ஒரு நொடி போதும். நம்பிக்கையோடு முன்னேறிச்சு. நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன். நான் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்படாதே. உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறேன். அதனை கொண்டு நீ எதையும் சாதிக்கலாம். சாதனை புரிந்து விடு தங்கமே. சாதனை புரியப் போகிறாய். சாதனை படைக்கப் போகிறாய். நீ எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன். உனக்கு நல்லது செய்யவே உன் சாயி உன்னோடு வரப்போகிறேன். தங்கமே, அவசர செய்தியாக என் பிள்ளைக்கு இதைத்தான் சொல்ல வந்தேன். போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு நல்ல வழி கிடைத்திட இந்த சாயி உன்னுடனே வரப்போகிறேன். என் பிள்ளைகளை கண் இமைகள் போல் காக்கப் போகிறேன் தங்கமே. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிற்கதியாக நிற்கும் போது உன் கரங்களை இருக்க பற்றி உன்னை மேடெடுத்த போபவன் உன் சாயிதான். தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நிழலாக உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. அந்த நேரம் வந்த பிறகு தயக்கம் கொள்ளக்கூடாது. தட்டி தூக்கி எரிஞ்சிட்டு மேலே ஏறி வா. இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி நான் செய்கிறேன். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன் சாயி உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன். பணபலம் இருக்கிறது என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டுமே. படைபலம் இருக்கிறதே என்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டுமே. ஆனால் அவர்களெல்லாம் ஆணி வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன். இப்போதெல்லாம் தவறு பண்ணிட்டு தூக்கம் இல்லாமல் இருப்பவர்களை விட பிறருக்கு நல்லதை பண்ணிட்டு அந்த நன்றியை மறந்து போனவர்களை எண்ணித்தான் நிம்மதியை இழக்கிறாய். நன்றி கெட்டவரை எண்ணி நீ நிம்மதி இழக்கவே கூடாது. இன்பமும் துன்பமும் எல்லாம் என் கட்டளை தான். கஷ்டங்களை கொடுத்தால் அதற்கான தீர்வும் இருக்கும். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு எதிர்கொள். உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே. எல்லாம் நடந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்த பிறகு பல விஷயங்களை மறக்கத்தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது. நீ கூட யோசிச்சிருப்பாய், நிறைய அறிந்திருப்பாய். உன் நிலை சற்றும் சரியும் போதுதான் தெரிந்திருக்கும் மற்றவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்று. தயவு செய்து உன் சாயி சொல்கிறேன், யாரும் யாரையும் வெறுக்காதீர்கள். நல்லவர்களோடு கெட்டவர்களோ உன் வாழ்க்கை பயணத்தில் இடம் பிடித்து விட்டார்கள். இறைவன் காரணமின்றி அவர்களை சந்திக்க வைத்திருக்கவே மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓம் சாய்ராம்.